இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு மொபைல் ஆப்பில் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. தற்போது வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இந்த ஆப் மூலமாக நீங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த ஆப்பில் இருக்க யூசர்ஸ் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே ஆதார்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சில இதெல்லாம் அலோ ஆப்ஷன் கேட்கும். அலோ கொடுத்துட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து கைண்ட்லி என்டர் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட்னு சொல்லி வரும். இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். மெசேஜ் சென்ட் பண்ண பிறகு அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அட்வைசரின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ரண்ட் கேமரா மூலமாக. அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரும். அதில் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸ் வச்சுட்டு லைட் இருக்கிற இடமா பார்த்து அதை பார்த்து நீங்கள் ஒரு பிளிங்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். அதன் பிறகு தான் உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகும். ஃபேஸ் நாட் டிடெக்டட் இந்த மாதிரி ரெட் கலர் வரும். கரெக்டாக உங்களுடைய ஃபேஸ்க்கு நேராக வச்சிங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறும். நீங்கள் உங்களோட ஐஸை பிளிங்க் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதில் உங்களோட ஐடி ஆக்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். அதற்கு உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட ஃபுல் அட்ரஸ், சன் ஆஃப் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதற்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். இதுவே வந்து ஆதார் கார்டு இல்லாமல் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு மாஸ்க் ஆதார் தேவைப்பட்டாலும் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டுடைய முதல் 8 நம்பர் வந்து ஹைட் ஆகிட்டு இன்ட்டு மாதிரி ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் லாக் பண்ணதுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து QR கோடு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆதார் பற்றிய விவரங்களும் தெரிந்து கொள்ள முடியும். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் மாற்றுவதற்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஆப்புடைய யூசர்ஸ். இதுதான் இதோடைய புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.